தனது தொகுதியான சென்னை கொளத்தூரில் நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். சென்னை கொளத்தூர் பகுதியில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சி திட்டப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கொளத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான திரு மு.க. ஸ்டாலின் தற்போது நேரில் ஆய்வு செய்து வருகிறார். முத்துக்குமாரப்பா தெருவில் கட்டப்பட்டு வரக்கூடிய ஒரு சமூக நல கூடத்தை அவர் தற்போது பார்வையிட்டு அதனை ஆய்வு செய்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் அமைச்சர் KN நேரு இருக்கிறார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபுவும் உடன் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்று வரக்கூடிய திட்டப் பணிகளை ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த தொகுதிக்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொள்ள செல்வது வழக்கம். அந்த வகையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தமிழ்நாடு திரும்பியிருக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பிறகு தற்போது கொளத்தூரில் நடைபெற்று வரக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுடைய நேரனுடைய சிறப்பு சீலர் ரகுவரன், விவரம் என்ன? கொளத்தூர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த சட்டமன்ற தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தற்போது இந்த வளர்ச்சி திட்டப் பணிகளை தற்போது முதல்வர் நேரில் பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அவரது தொகுதியில் குறிப்பாக இந்த தற்போது 13 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடத்தை தற்போது பார்வையிட்டு வருகிறார். அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 4 இடங்களில் தற்போது முதல்வர் நேரில் சென்று அவரது வளர்ச்சி பணிகளை பார்வையிட இருக்கிறார். சமுதாய கூடத்தில் அதாவது 3 இடத்து கொண்ட இந்த சமுதாய கூடத்தை பார்வையிட்ட பிறகு குறிப்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். குறிப்பாக 4.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை தற்போது முதல்வர் திறந்து வைத்து மாணவர்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். மாணவர்களை சந்தித்தும் பேச இருக்கிறார். அதன் பிறகு தனது சட்டமன்ற கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய முதல்வர் அங்கு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து கட்சி நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்க இருக்கிறார். அந்த நிகழ்வுக்கு பிறகு மற்றொரு நிகழ்விலும் முதல்வர் நேராக சென்று பங்கேற்க இருக்கிறார். தொடர்ச்சியாக காலையிலிருந்து முதல்வர் இந்த கொளத்தூர் தொகுதியில் வளர்ச்சி திட்ட பணிகளை நேரில் பார்வை செய்து வருகிறார். குறிப்பாக இந்த வட சென்னையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கொளத்தூர் தொகுதியில் இல்லாமல் மொத்தமாக வட சென்னையில் மட்டும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டுகளில் இந்த வளர்ச்சி திட்ட பணிகளை முடிப்பதற்கான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் வளர்ச்சி CMDA உள்ளிட்ட நிர்வாகத்தின் அடிக்கீழ் வரக்கூடிய இந்த வளர்ச்சி திட்ட பணிகளை தொடர்ந்து 3 ஆண்டுக்குள் 1000 கோடி ரூபாய் அளவு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான திட்டங்கள் வரையறுக்கப்பட்ட நிலையில் அந்த திட்ட பணிகளை முதல்வர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். வேறு எந்தெந்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் அங்கே நடைபெற்று வருது ரகுவரன்? ஏற்கனவே வடசென்னை பகுதியில் இந்த மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்காத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த பணிகள் எல்லாம் எந்த கட்டத்தில் இருக்கு? குறிப்பாக வடசென்னையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் இல்லைன்னா இங்க மழைநீர் ஏன்னா நெருக்கமான பகுதியாக இருப்பதனால மழைநீர் வடிகால் பணிகள் அமைக்கும் பணிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில காசிமேடு மீனவ குடியிருப்பு பகுதிகள் இருக்கு, காசிமேடு மீனவ துறைமுகம் இருக்கு. அதனால மீன் விற்பனை நிலையம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச தரத்தில் வண்ண மீன்கள் வர்த்தக மையம் அமைப்பதற்கான 115 கோடி ரூபாய் செலவில் அந்த வண்ண மீன்கள் விற்பனை மையமும் தற்போது இங்கு அடிக்கல் முதல்வரால் கடந்த மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டது. அது போன்ற பல்வேறு பணிகள் வளர்ச்சி பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அந்த பணிகள் எல்லாம் தற்போது எந்த அளவில் ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி அதாவது ரிவ்யூ மீட்டிங் அதிகாரிகள் மத்தியில் நடைபெற்றாலும் அந்த பணிகள் எப்படி நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக முதல்வர் தற்போது பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக தற்போது இப்ப பாத்தீங்கன்னா சமுதாய நலக்கூடத்தை பார்வையிட்ட பிறகு தற்போது அடுத்ததாக 4.23 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 2 தளங்களுடன் கூடிய ஒரு மாடல் பள்ளிக்கூடத்தையும் தற்போது முதல்வர் திறந்து வைக்க இருக்கிறார். வேற அங்க கல்வி சார்ந்த நிறைய திட்டங்கள், மாலை பாடசாலைகள், லைப்ரரி, விளையாட்டு பூங்கா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது கடந்த காலங்களில் தொடங்கி வைக்கப்பட்டது ரகுவரன். இப்போது எங்க இந்த பணிகள் எல்லாம் எந்த கட்டத்தில் நடந்துட்டு இருக்கு? தொடர்ச்சியாக அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கு?
குறிப்பாக பாத்தீங்கன்னா கடந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டு அதுல 1000 கோடி ரூபாய், அதாவது 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 3 ஆண்டுகளில் இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஒரு திட்டம் அமைக்கப்பட்டது. அது மார்ச் 14ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த திட்ட பணிகள் எல்லாம் அதாவது 11 துறைகளை உள்ளடக்கிய இந்த திட்டம். அது 11 துறைகளில் குறிப்பாக 4378 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 219 திட்டப் பணிகள் வைத்தார். அதுல வட சென்னை வளர்ச்சி திட்ட பணிகள் மட்டும் பாத்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய், அதற்காக சிறப்பு நிதியாக 4320 கோடி ரூபாய் மொத்த நிதியாக இருந்தாலும் சிறப்பு நிதியாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அந்த வகையில பாத்தீங்கன்னா 3.93 ஏக்கர் பரப்பளவில் 53 கோடியில் பரப்பளவில் பாத்தீங்கன்னா 3 தளங்களுடன் கூடிய ஒரு நீர்த்தள அங்காடியை கூட சமீபத்தில் சர்வதேச தரத்திலான அங்காடியை கூட அடிக்கல் நாட்டியிருக்கிறார். தற்போது முதல்வர் நாட்டுக்கு சிறப்பு காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக 2 தளங்களுடைய இந்த பள்ளிக்கூடத்தில் சுமார் 250க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் படிக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விளையாட்டு மற்றும் சமையலறை மற்றும் மாணவர்களுக்கான வகுப்பு அறைகள் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடல் ஃபெசிலிட்டிஸோட இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தொடர்ந்து கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டுகளில் 4.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரைத்தளம், முதல் தளம் மற்றும் 2ஆம் தளத்துடன் கூடிய புதிய கட்டிடங்கள் 26.43 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கால்பந்து விளையாட்டு திட்டத்தில் மாற்று பயிற்சி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு பட்டியலிட்டு திறந்து வைத்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் புதிய பள்ளி கட்டிடத்தில் பார்க்கிறார்கள். பள்ளி கட்டிடத்திற்கு சென்னை கொளத்தூர் தொகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் மற்றும் புதிய திட்ட திறப்பு விழாவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். அப்போது புதிதாக கட்டப்பட்ட துவக்கப்பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்திருக்கிறார். அதில் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு புத்தகப்பை உட்பட நோட்டு புத்தகங்களை வழங்கியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடன் சென்னை மாநகர மேயர் பிரியா உடன் இருக்கிறார். அதே போன்று அமைச்சர் சேகர் பாபு, மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் உட்பட பலர் இருக்கின்றனர். கொளத்தூர் தொகுதியில் அமெரிக்க பயணத்திற்கு பிறகு அரசின் பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூரில் செயல்படுத்தப்பட்டு வந்த பல்வேறு சமூக நலத் திட்டங்களுடைய ஆய்வை மேற்கொள்வதற்காகவும் புதிய திட்ட தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காகவும் தற்போது கொளத்தூர் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அப்போது முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட கட்டடத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பள்ளி வகுப்பறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்களையும் பரிசு பொருட்களையும் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கு அந்த தொகுப்பில் புதிய பள்ளிக்கான புதிய பை மட்டுமல்லாமல் எழுது பொருட்களுடன் அந்த தொகுப்பு என்பது வழங்கப்பட்டு வருகிறது. உடன் அமைச்சர் K.N. நேருவும் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக சமூக நலக்கூடம் திறக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அந்த புதிதாக கட்டப்பட்டு வந்த அந்த சமூக நலக்கூடம் முத்துக்குமாரப்பா நகரில் கட்டப்பட்டு வந்த அந்த சமூக நலக்கூடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கடந்த சில மாதங்களாக கொளத்தூர் பகுதியில் நடைபெற்று வந்த பல்வேறு திட்டங்களுடைய ஆய்வுப் பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் கூட ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு முடிவுற்ற பணிகளை திறப்பு விழாவும் தற்போது நடைபெற்றது. சில மாதங்களுக்கு முன்னதாக புதிதாக இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் படிப்பதற்கு ஏதுவாக புதிய நூலகம் ஒன்றும் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு விளையாட்டுகள் மாணவர்கள் கவனம் செலுத்தக்கூடிய வகையிலும் ஆரோக்கியமான உடல்நலத்தை பேணக்கூடிய வகையிலும் அவர்களுக்கு தேவையான
ஷட்டில் கோர்ட் என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று நீட் பயிற்சி மையமும் கொளத்தூர் தொகுதியில் அமைக்கப்பட்டது. இது போன்ற கொளத்தூர் தொகுதியை மையப்படுத்தி பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வடசென்னை பகுதியை மையப்படுத்தி நிறைய வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்படுவது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடந்த பட்ஜெட்டில் சுமார் வடசென்னையை மையப்படுத்தி அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்காக 1000 கோடி ரூபாய் என்பது ஒதுக்கப்பட்டது. மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரம் என்ன? அதாவது தற்போது முதலமைச்சர் அவர்களுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தற்போது பள்ளி மாணவர்களுடன் தற்போது முதல் உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 4.23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரை தளம், முதல் தளம், 2ஆம் தளம் கூடிய புதிய கட்டிடத்தை மாடல் ஸ்கூல் இந்த பள்ளி திறந்து வைத்து பள்ளி மாணவர்களுக்கு புத்தகப்பை மற்றும் பேனா பென்சில் போன்றவையெல்லாம் கொடுத்து மாணவர்களுடன் அவர் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் மற்றும் சென்னை மாநகராட்சி 3.0 திட்டம் உள்ளிட்ட அந்த திட்டத்தின் கீழ் செயல்படுத்தி வரும் வடசென்னை பகுதியின் வளர்ச்சி திட்டங்களை ஆய்வு செய்த முதலமைச்சர் தற்போது கொளத்தூர் பகுதிகளில் செய்யப்பட்டு வரும் பணிகள் மற்றும் புதிய பணிகளில் அடிக்கல் நாட்டுதல், அது மட்டுமல்லாமல் பணிகள் முடிந்த கட்டிடங்களை திறந்து வைக்கும் நிகழ்வுகளில் தற்போது பங்கேற்றிருக்கிறார். காலையிலிருந்து அவருக்கு 4 இடங்களில் சென்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் 2வதாக இருக்கக்கூடிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து அந்த இடங்களில் செய்யப்பட்டுள்ள பணிகளை தற்போது பார்வையிட்டு இருக்கிறார். இதற்கு முன்பாக பாத்தீங்கன்னா ஏராளமான பணிகள் வந்து செய்யப்பட்டது. குறிப்பாக கொளத்தூர் தொகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா புதிதாக வண்ண துறையில் சார்ந்த வளர்ச்சி கொளத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட அந்த புதிய பள்ளி கட்டிடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பரிசு தொகுப்புகளை வழங்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்தோம். மதுரை சாமி மடத்தில் புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடமும் தற்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று முத்துக்குமார சுவாமி நகரில் அமைக்கப்பட்ட சமூக நல கூடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அப்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அங்கு இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு வழங்கிய காட்சிகளையும் பார்த்தோம்.